அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ரீசெண்டா நம்ம ஏர்வாடிக்கு போயிருந்த vlog தான் ஃபுல் வீடியோ நம்ம இப்ப பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் நாள். ஃபேமிலியோட ட்ரெயின்ல கிளம்பிட்டோம். நன்னி நன்னாவை பார்க்க போறோம்னு இஸ்வா சஜ்வாலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. சஜ்வா அழகா விண்டோல இருந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தா. இஸ்வா தூங்கிட்டா. மதுரை ஜங்ஷன்ல ரீச் ஆயிட்டோம். அங்கிருந்து கார்ல ஏர்வாடி போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக அம்மா அத்தா எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வெயிட்டிங் ஹால்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இஸ்வா சஜ்வாலாம் ஒரே அட்ராசிட்டிஸ். நன்னா வந்துட்டாங்களா, நன்னா எப்போ வராங்க, நன்னி எப்போ வராங்க, ரஃபானை பார்க்கணும், இப்படிலாம் சொல்லி பேசிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும். என்னது நன்னா வந்துட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையா இருந்துச்சு, எப்படா அவங்கள எல்லாத்தையும் பார்ப்போம் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே வெளியே கிளம்பி போயிட்டோம். வெளியே வந்து காருக்கு போயிட்டு இருக்கும் போதே எங்களை பார்த்துட்டு பாதி தூரத்திலேயே ரஃபானும் பர்வீனும் வந்துட்டாங்க. என் மருமகனை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவனை தூக்கி கொஞ்சிட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த இடத்துலையே நின்றுட்டு எல்லாரும் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வண்டிக்குள்ளேயே உட்காந்து. எங்கள் அண்ணனுக்கு அவங்க மருமகளெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ சஜ்வாவை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவள் கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். நான் என் மருமகனை பார்த்த சந்தோஷத்தில் அவனை தூக்கிட்டு போய் அவன் மாமின்னு கூப்பிடுன்னு சொல்லி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். என் மருமகன் ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாமி மாமி மாமின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனை ஒவ்வொரு இடத்துலையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச நம்ம மருமகனை எடுக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ அவனும் நான் என்னென்ன கேட்குறேனோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஜாலியாக என் கூட விளையாடிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு நின்றுருந்தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கனக்குள்ளேயே நாங்கள் ரொம்ப நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட மாமியாரும் ஊர்லேருந்து வர்றாங்க, அதுக்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்தில் ஒரு அண்ணா ரொம்ப பசியோடு இருந்தாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். எல்லாரும் கேதர் ஆனதுக்கு அப்புறம் மதுரை சென்னை 6ல ரஃபானுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போனோம், மொட்டை அடிக்கிறதுக்காக. இஸ்வா சஜ்வா ரஃபான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். மதுரையிலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல ஏர்வாடியை ரீச் பண்ணியாச்சு. 3 நாள் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் புக் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தர்காவுக்கு கிளம்பிட்டோம். தர்காக்குள்ளே போனால் சரியான கூட்டம். அன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால அன்னைக்கு கிளம்ப நாளுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு சஜ்வா அழகா விளையாடிட்டு இருந்தா. லாஸ்டா இஸ்வாக்கும் சஜ்வாக்கும் மொட்டை போடுறதுக்காக சஜ்வா 7 மாசத்துல இங்க வந்தோம். இப்போ சஜ்வாக்கு 3 வயசு ஆக போகுது. அவளை உட்கார வச்சு அந்த மணல்ல அப்பயும் விளையாண்டுட்டு இருந்தா. இப்பயும் விளையாடுறத நான் வீடியோ எடுத்துட்டு அவளை சிரிக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவள் அழகா விளையாடுறத பார்க்கறதுக்கு. இஸ்வாவும் சஜ்வாவும் ஒரே ட்ரெஸ்ல ரொம்ப அழகா விளையாண்டுட்டு உட்காந்துருந்தாங்க. எப்பவுமே ஏர்வாடிக்கு போனா 3 நாள் ஸ்டே பண்ற மாதிரி தான் போவோம். ஏன்னா அங்க போய் ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த டைமும் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்காக ரஃபானுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். இஸ்வா சஜ்வா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மணி 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இஸ்வா இந்த கம்பியில தானா நடந்து வரேன்னு சொல்லி விளையாண்டா. சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இஸ்வா ரஃபானை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தா. ரஃபானு இஸ்வாக்கு முத்தம் கொடுக்க, இஸ்வா ரஃபானுக்கு முத்தம் கொடுக்க ஒரே அட்ராசிட்டிஸா இருந்துச்சு. நம்மளோட அண்ணன் பையன் நம்ம பிள்ளைகிட்ட இவ்வளோ க்ளோஸா இவ்வளோ ஜாலியா இருக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ட்டு அந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். தூங்கி எந்திரிச்சு காலைல மார்க்கெட் போலான்னு கிளம்பிட்டோம். இஸ்வா என் கூட வந்தா. எப்பவுமே ஏர்வாடி போனா மீன் எடுத்து நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கலான்ட்டு நான், அம்மா, அத்தா, மாமி எல்லாரும் போயிட்டோம். மார்க்கெட்டுக்குள்ள போனாலே ஒரே எக்ஸைட்டடாக தான் இருக்கும். நிறைய மீன்கள் இருக்கும், நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசி அந்த மீனை பேரம் பேசி வாங்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஜாலியாக இருக்கும். நிறைய வெரைட்டி மீன்களை பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். நிறைய மீன்கள் இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து இறக்கிட்டு வந்தாங்க. சின்ன வயசில் வரும்போதெல்லாம் கடலுக்கே நேராக ஒரு 7 o'clock போல் போயிடுவோம். போயிட்டு அங்கே போய் மீன் இதெல்லாம் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படியே வாங்கிட்டு வருவோம். ஆனால் இந்த தடவை மார்க்கெட் போயிட்டோம்.
மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே ஒரு வண்டி வந்து இறங்குச்சு. அந்த வண்டி இறங்கினோடனே அவ்வளோ ஒரு கூட்டம். என்னடான்னு பார்த்தா வியாபாரிகள்லாம் வந்து மீன்களை ஏலம் எடுத்து கொண்டு போனாங்க. ஒவ்வொரு வியாபாரிகளும் எனக்கு இந்த மீன் வேணும், இவ்வளோக்கு வேணும்னு சொல்லி ஏலம் எடுக்கும் போது அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நானும் வீடியோ எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன். சரி எப்படா நம்ம மீன் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா இவங்கள்ட்டையே நம்மளும் எடை போட்டு ஏலம் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தாவும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நாங்களும் ஏலம் எடுத்தே மீன் வாங்கினோம். அதுவே ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீன் வாங்கினதை க்ளீன் பண்ண கொடுத்துருந்தோம். சின்ன வயசில் வரும்போது நம்ம அத்தா அம்மா கூட வருவோம். ஆனால் இப்போ நான் ஒரு அம்மாவா இஸ்வாவை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம அத்தா அம்மா கூட இருந்தால் நம்மளும் குழந்தையா தானே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இஸ்வாவும் அழுதுகிட்டே இருந்தா. நிறைய பேர் மீன் வச்சிருக்கனால எல்லாரும் எங்கள்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தையும் போய் எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இன்னொன்று மற்றவங்க இவங்கள்ட்ட வாங்கினா அவங்க சங்கடப்பட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி வாங்கிக்கிட்டு இருப்போம். நிறைய கருவாடுகளும் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நம்ம வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். இஸ்வாவும் நன்னாவும் டீ வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் இறால் இருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு இறால்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இறால் வாங்கலான்னு நான் இறால் வாங்கினேன். இவங்க ஏர்வாடியில் மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. எந்த இடத்துக்குனாலும் இவங்களால ஏற்றுமதி பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ கொடைக்கானல் இருக்கீங்களா, மயிலாடுதுறையில் இருக்கீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், 5 கிலோவுக்கு மேலே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு இறாலுமே பெருசு பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நல்லாவும் க்ளீன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய மீன்கள்லாம் பார்த்தா ஒரு ஆசை வந்துடும், இதை பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. உயிரோடு இருக்கும் போது பிடிக்க பயமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்க மீன்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆசை. மீன் இறால்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம 4 ஃபோட்டோவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாவை வீடியோ எடுக்க சொல்லி நான் இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீன்லாம் வாங்கிட்டு காய்கறிகள், தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, மல்லிகை ஜாமான் வாங்கணும். அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமான் கடைக்கு போய் தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டோம். ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, அப்புறம் க்ராசரிஸு, வெங்காயம், தக்காளி, எண்ணெய் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். இதை சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும் இல்லையா, அதனால அங்கேயே வாடகைக்கு பாத்திரம் கொடுப்பாங்க. எப்போவுமே இந்த கடையில் தான் நம்ம பாத்திரம் வாடகைக்கு எடுப்போம். ஸோ சிலிண்ட்ரு, கரண்டி, சட்டி எல்லாமே இந்த கடையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் மக்குர்னி நான் தான் செஞ்சேன். கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாரும். அம்மாவும் மாமியும் மீனெல்லாம் நல்லா கழுவிட்டாங்க. அதுக்கப்புறம் மசால் போட்டு வச்சுட்டோம் மீனுக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு பக்கம் சாப்பாடை வச்சு விட்டாச்சு, இன்னொரு பக்கம் இறால் வந்து நான் தான் செஞ்சேன். எங்கள் அண்ணனுக்கு இந்த இறால் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு மாமி வச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ மாமியை மீன் குழம்பு வைக்க சொல்லியாச்சு. சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் போய் குளிச்சுட்டு ஜும்மா தொழுகை கிளம்பியாச்சு. இஸ்வாக்கும் சஜ்வாக்கும் கொடைக்கானல்ல இருந்து அம்மா இந்த பாவாடை சட்டை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ரஃபான் மொட்டை அடிக்கிற அன்னைக்கு 2 பேரும் புது ட்ரெஸ் போடணும். இஸ்வாக்கும் சஜ்வாக்கும் ரொம்பவே இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு. போட்டு ஒரே அலப்பறைகள் தான். அழகா மேக்கப் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க 2 பேரும். 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் வெளியே கூட்டிகிட்டு வந்து அழகாக அவங்கள போஸ் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன். எப்படி போஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு தர்காவுக்கு கிளம்பிட்டோம் தொழுகிறதுக்காக. தொழுது முடிச்சுட்டு
இஸ்வா மண்ணை பார்த்தோடனே நான் மண்ணில் விளையாடுறேன்ட்டு ஒரே பிடிவாதம். ஸோ மண்ணில் போய் விளையாடிட்டு இருந்தா. சரி தர்காக்குள்ளே போகலான்ட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து கந்திரி கொடுத்துட்டு இருந்தாங்க வெள்ளிக்கிழமைன்றதுனால. ஸோ இஸ்மா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நானும் எங்கள் அண்ணனும் எப்படி போகிறான்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மருமகனும் சூப்பராக கிளம்பி வந்துட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு உனக்கு மொட்டை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அழுகையாக வந்துருச்சு. அவனை சமாதானப்படுத்தி என்னடா பண்ண போகிறான், இப்போயே இப்படி அழுகுறான், மொட்டை எடுக்கும் போது என்ன பண்ண போகிறான், ஒழுங்காக உட்காருவானான்னு பயந்துட்டே கூட்டிகிட்டு போயிட்டோம். இஸ்வா அதுக்குள்ளேயும் ரொம்ப அட்ராசிட்டிஸ், எல்லாரும் வர்றதுக்குள்ள போய் அங்கே நிற்க இங்கே நிற்க ஃபோட்டோ எடுன்னு சொல்ல லாஸ்ட்டில் மரத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இதிரி சஜ்வாவை வம்புழுத்துட்டு அவளை தூக்கிட்டு விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்கான். ரஃபான் அவங்க அம்மாட்ட ஒரே அழுக, நம்ம மொட்டை தான் எடுக்க போகிறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். அப்புறம் எல்லாரும் ரஃபானை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். மருமகள்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அண்ணே ரொம்ப ஆசைப்பட்டு ஃபோட்டோலாம் எடுத்தார். அதுக்கப்புறம் ரஃபானை நிற்க வச்சு இஸ்வா சஜ்வா அண்ணன் கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் எங்களுக்கும் ஆசை வந்துருச்சு, நாங்களும் போய் எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சஜ்வாவையும் தனியாக பாவாடை சட்டையில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். சஜ்வா இஸ்வா ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா போன தடவை அவங்களுக்கு மொட்டை எடுத்தோம், இந்த தடவை ரஃபானுக்கு மொட்டை எடுக்கிறோம் அப்படின்னோடனே அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு ரஃபானுக்கு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இல்லையோ பிடிச்ச எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் நானும் பர்வீன் எல்லாம் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு மொட்டைக்கு சந்தனத்தெல்லாம் போட்டு மாமா மாலை தன்னுடைய செய்முறையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்காக ஒரு தங்க மோதிரம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தங்க மோதிரத்தையும் மாமா வந்து மருமகனுக்கு போட்டு விடுறாரு. ரஃபானும் என்னடா நம்ம கையில புதுசா ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே. அடிச்சு விட்டாங்கன்ட்டு ரஃபானை அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் தூக்கி போட்டோலாம் எடுக்கிறோம், அப்பயும் அழுதுகிட்டே தான் இருந்தான். ஒரு வழியா எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி போட்டோலாம் எடுத்து இங்க பாருங்க என்னன்னா பண்றான்னு, மாலையை கழட்டுறான், அழுகுறான், ட்ரெஸ் அவுக்குறான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியா 4 ஃபோட்டோ மட்டும் மாலையோடு எடுக்கணும்னு எடுத்தாச்சு. மருமகனை ஒரு வழியா சமாதானப்படுத்தி குழாவை போட்டு உட்கார வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க இஸ்வாவும் சஜ்வாவும். அப்புறம் சஜ்வா என்ன பண்ணா, அவனோட மாலையே நானும் போட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தா. ரொம்பவே அழகா இருந்துச்சு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துருவோன்ட்டு என் அன்பு மருமகனையும் என் ஆசை மகளையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எங்க அம்மா எடுத்தாங்க. நிக்க சொல்லி அழகா 2 போஸ் கொடுத்தாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டேவும். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போனோம். இஜாஜு கூட சேர்ந்துக்கிட்டான். 3 பேரும் ஜாலியா ஷாப்பிங் பண்ணோம். சென்ட்டு, புர்கா, ஷாலு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போய்கிட்டு இருந்தோம். போற வழியில மாங்காய், சுண்டல் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இஸ்வா சஜ்வா மாங்காய், வாட்டர்மெலன் எல்லாம் கேட்டாங்க. நாங்களும் கல்லெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
ரஃபானுக்கு இஸ்வா சஜ்வாவுக்கு நான் ரிங்கு வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக கைக்கு போடுறது இன்னும் அழகாக இருக்குது. இஸ்வா சஜ்வாவுக்கு ரொம்ப ஹாப்பி. 2 கையில் 2 ரிங்கு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு. குட்டி கைக்கு குட்டி மோதிரம் ரொம்ப க்யூட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏர்வாடியில் முதல் நாள் இப்படி தான் போச்சு. இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.